மோர் குழம்பு நீங்கள் பேச்சுலரா, ஃபேமிலி மேனா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா, யாராக இருந்தாலும் சரி, சிம்பிளாக ஒரு விஷயம். ஒரு குழம்பு 2 நிமிஷத்தில் பண்ணோன்னா எல்லாருக்கும் மைண்டில் வர்றது தயிர் தான். தயிரில் இருந்து எப்படி மோர் குழம்பு செய்கிறதுன்னு இதில் பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான டிஷ் தான் ஆக்சுவலி. 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னா, தேவையான அளவு பச்சை மிளகா ஒரு 2 இல்லது 3, அது கூட இஞ்சி கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அது கூட வேணும்னா சீரகமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போது ஒரு கப் அளவு கொஞ்சம் கெட்டித்தயிர் எடுத்துக்கிட்டு அது ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது ஒரு இந்த கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தயிரையும் மஞ்சத்தூளையும் நல்லா இது பண்ணிவிட்டு ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது தான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுந்து, பச்சைக்கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வேணும்னா சீரகம் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டதுனால இப்போ கொஞ்சம் காஞ்ச மிளகா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் லைட்டாக கரண்டியில் வதக்கிக்கோங்க. ரொம்ப கருவை விட்டுற வேணாம். அப்படி லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, சீரகம்லாம் போட்டு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வதக்கிக்கணும். ஸோ இந்த பேஸ்ட்டு பதத்துக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக தயிர் அண்டு மஞ்சத்தூள் கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான சூட்லேயே சிம்லேயே கூட வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்டோ 1 நிமிஷமோ மட்டும் லைட்டாக கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே இந்த மோர் குழம்ப ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதை மட்டும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அட 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 செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் பழைய சோறு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இம்மீடியட்டாக 2 நிமிஷத்தில் செய்யணுன்னா இந்த மோர் குழம்பை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.